இங்கு பெட்டிங் எதுவும் நடைபெறுவதில்லை. இது முற்றிலும் பொழுதுபோக்கிற்காக மட்டுமே. இதில் கொடுக்கும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்தை மட்டுமே பொருந்தும். நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் நண்பா, வெல்கம் டு மை சேனல் ட்ரெண்டிங் எஸ்ஆர் 2.0 கேரளா லாட்ரி. 12/7/24 வெள்ளிக்கிழமை. குழுக்கள் கம்பெனி பார்த்தீங்கன்னா நிர்மல். ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா 388 கணக்கு சிங் தான் பார்க்க போகிறோம் நண்பா. அதுக்கு முன்னாடி 11/7/24 ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நண்பா 904 நண்பா. இதுக்கு நம்ம என்ன கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 8 9ன்னு கொடுத்துருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 9ங்கிறது ஆல் போர்டு ஒரு நல்ல ஒரு வின்னிங் நண்பா. சரிங்களா, 8 9 ஸ்ட்ராங்காக இருந்துச்சு சொல்லி கொடுத்துருந்தேன். அது மாதிரி 9 வந்து ஆல் போர்டில் பாஸ் ஆகிடுச்சு நண்பா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டு ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா 6 2, பி போர்டில் பார்த்தீங்கன்னா 8 9, சி போர்டில் பார்த்தீங்கன்னா 5 4 7 நண்பா. சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா சி போர்டு 4ங்கிறது ஒரு நல்ல ஒரு அருமையான வினிங். இந்த 9 வந்து ஏ போர்டில் போயிருக்கணும், நம்ம மாற்றி வச்சிட்டோம். ஏன் இது இப்படி வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏ போர்டில் தான் 9 வச்சுருந்தேன். ஏன் அதை அப்படி வச்சுருந்தேன்னா, இதுக்கு முன்னாடி நாள் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் பாருங்களேன், ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா 9, பி போர்டில் 9 கொடுத்துருப்போம், சி போர்டில் 4 கொடுத்துருப்போம். அது அப்படியே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாஸ் ஆகிருக்கு. நான் அதனால தான் மாற்றி கொடுத்தேன். அதே மாதிரி கொடுக்குற மாதிரியே இருக்குன்னு மாற்றி கொடுத்தேன். பட் அதை நான் முன்னாடி கொடுத்தது இன்றைக்கி பாஸ் ஆகிருக்கு. ஒரு நாள் தள்ளி தான் பாஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி கொடுத்து ஒரு நாள் தள்ளி தான் பாஸ் ஆகும். இதுதான் நம்ம கேமே. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் போர்டில் நான் ஒரு 94 கொடுத்தேன்னா ஏசி பாஸ் தான். பட் ஆனால் 94 நான் கொடுக்கல. சரிங்களா, நம்ம ஸ்டூடியோ எடுத்து கொடுக்கப்போ நான் 94 கொடுக்கல நண்பா. அதனால் அதுவும் வின்னிங்கை கன்சிடர் பண்ண முடியாது. நம்ம மொத்தமாக எடுத்தாலும் வின்னிங் வரும். பட் நம்ம ஆல் போர்டு கொடுக்குறப்ப அதை கொடுக்கல. இது என்னோடய மிஸ்டேக்கு தான், மிஸ் ஆயிடுச்சு. ஒரு நல்ல ஒரு வின்னிங்காக இருந்திருக்கும் நண்பா. சரி, நான் 12/7 கணக்கு பார்த்துருவோம். 12/7 கணக்கு பார்த்தீங்கன்னா நண்பா, ஆல் போர்டு நம்ம என்ன கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 1 3 நண்பா. சரிங்களா, இதுதான் நம்ம ஆல் போர்டு கணக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டு என்ன கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் போர்டு ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா நண்பா 6 8, பி போர்டில் பார்த்தீங்கன்னா 9 4 3, சி போர்டில் பார்த்தீங்கன்னா 4 1 2 நண்பா. சரிங்களா, அதை நம்ம சிங்கிள் போர்டு கெஸ்ஸிங். இன்றைக்கி கொஞ்சம் கெஸ்ஸிங் ஒரு 2 நம்பர் சேர்ந்து தான் வந்திருக்கு. பட் ஒரு குழப்பமான ஒரு கெஸ்ஸிங் மாதிரி தான் இருக்குது. பட் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, புரிஞ்சுங்க. அதனால் வராதுன்னு சொல்ல வரல. ஆனால் அந்த 9 4 ஆல்ரெடி வந்தது தான், 4மே திருப்பி வந்தது தான், அதுக்காக சொல்கிறேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஏ போர்டில் 6 வச்சுருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு வேளை ஏ போர்ட்லேயே ஒன்றா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பவரில். சி போர்டில் 1 வச்சுருக்கோம், அதுவே சி போர்டில் 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. இப்போ இந்த மாதிரி இதுதான் இருக்குது. மற்றபடியெல்லாம் நம்பர்லாம் வர நம்பர் தான். சரிங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி 2 digit கெஸ்ஸிங் பார்ப்போம். ஏபிபிசிஎஸ்சிக்கான 2 digit கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா நண்பா 69 64 63 89 84 83 91 92 42 34 32 82 81 நண்பா. சரிங்களா, இதான் நம்ம ஏபிபிசிஎஸ்சிக்கான 2 digit கெஸ்ஸிங் நண்பா. சரிங்களா, இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்ட்ராங்காக தாராளமாக ப்ளே பண்ணுங்கள். அதாவது சிங்கிள் போர்டு எடுத்து ஸ்ட்ராங்காக இருந்தால் ப்ளே பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா எடுத்து பாருங்கள், நம்ம 9-4 வச்சுருந்தா ஒரு வின்னிங் வந்து நம்ம வைக்காம விட்டோம், அதில் வின்னிங் மிஸ் ஆகிடுச்சு நண்பா. வேறு ஏதாவது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா தாராளமாக ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா, ஏன்னா ஆல்ரெடி நான் அதில் 3 சி போர்டில் 3 நம்பர் கொடுத்துருக்கேன், பி போர்டில் 3 நம்பர், ஏ போர்டில் 2 நம்பர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு அதில் எது ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பாருங்கள் நண்பா. சரிங்களா, தாராளமாக ப்ளே பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிசிக்கான 3 digit கெஸ்ஸிங் பார்ப்போம். ஏபிசிக்கான 3 digit கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 6 9 4,
6 9 1 6 9 2 6 4 1 6 4 2 8 9 4 8 9 1 8 9 2 8 4 1 8 4 2 8 3 4 8 3 1 8 3 2 நண்பா. சரிங்களா? இன்றைக்கி நம்பர் வந்து ஜாஸ்தியாகவே இருக்குது. உங்களுக்கு எது ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்து ப்ளே பண்ணுங்க நண்பா. ஏன்னா நடக்கிறப்ப எனக்கு இது எல்லாமே வர நம்பர் மாதிரி தான் இருக்குது. ஏதாவது மிஸ் ஆகி வின்னிங் மிஸ் ஆயிருமோ அப்படிங்கிறக்காக தான் எல்லாமே கொடுக்குறேன். உங்கள் விஷயம் வருதான்னு பாருங்கள். சரிங்களா? ஸ்ட்ராங்காக தான் தாராளமாக ப்ளே பண்ணுங்க நண்பா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு பாக்ஸாக நம்பர் பார்ப்போம். பெஸ்ட்டு பாக்ஸாக நம்பர்னு பார்த்தீங்கன்னா நண்பா 6 3 2 6 3 4 6 3 1 நண்பா. சரிங்களா? அதான் நம்மளோட பெஸ்ட்டு பாக்ஸ்க்கான நம்பர். சரிங்களா? தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டுருங்க. வீடியோ பிடித்த மறக்காமல் லைக் பண்ணுங்க நண்பா. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி ஆலில் போட்டுங்க நண்பா. அப்போ தான் நம்ம வீடியோ போட்டால் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? தேங்க்யூ.